இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போதே திடீரென பேண்ட் பாக்கெட்டில் வெடித்த செல்போன். அதிர்ச்சியில் நிலை தடுமாறி உயிரிழந்த 36 வயது இளைஞர். எதனால போன் வெடிச்சது, என்ன ஆச்சுன்னு தொடரும் தீவிர விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி கிட்ட ஒட்டப்பாலத்தை சேர்ந்தவங்க தான் ரஜினி. தன்னுடைய நண்பரோட இருசக்கர வாகனத்துல மதுரைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தெளிசாத்தநல்லூருக்கு பக்கத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நண்பரோட போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு பேண்ட் பாக்கெட்ல இருந்த செல்போன் வெடிச்சதா சொல்லப்படுது. திடீர்னு நடந்த இந்த சம்பவத்தினால இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கு. இந்த விபத்தினால கூட வந்த நண்பர் பாண்டி லேசான காயங்களோட மீட்கப்பட்டு பரமக்குடி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா ரஜினி சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. அவருடைய உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு. விபத்து குறித்து பரமக்குடி நகர் போலீசார் விசாரணையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. செல்போன் திடீர்னு வெடிச்சதுனால விபத்து ஏற்பட்டு இளைஞர் ஒருத்தர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. சில பேருக்கு சொந்த வீடுங்கிறது வாழ்றதுக்கு, ஆனா பல பேருக்கு சொந்த வீடுங்கிறது ஏளனம், அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்ந்து காட்டுறதுக்கு. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பெத்த தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை கொடுத்து உழைச்சு பாடுபடுற ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்து காட்டுறதுக்காக கட்டப்பட்ட வீடு தான் இந்த வீடு, ஏன் சொந்த வீடு. கொண்டு வந்த காலமே போனாலோ வாழ்ந்திடு ராசா, கண்ணிலே நீராட காஞ்சனலோ போராட, பூத்ததே 1000 பூ சிரிச்சிடு ராசா. ஒரு சொந்த வீடு அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கனவு தான். அந்த சொந்த வீட்டுல நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழலாம். இங்க ஒருத்தவங்க தனக்கு பிடிச்ச சொந்த வீடை கட்டி தன்னுடைய அப்பா அம்மாவை கௌரவப்படுத்தி இருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. மோனிஷா ஸ்ரீனிவாசன் அப்படின்றவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வீடியோ ஒன்று பதிவிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல அவங்க அப்பா அம்மாக்காக அவங்க ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடு கட்டும் போதே அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களாமா. அந்த வீடு அப்படின்றது வாடுறதுக்காக மட்டும் இல்லை, நாங்கள் நிறைய அவமானங்களை சந்திச்சோம், பல கஷ்டங்களை சந்திச்சோம், அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியா இந்த வீடு இருக்கும். அண்ட் இந்த வீட்டில் நாங்கள் குடும்பமா ஹாப்பியா வாழ போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தன்னுடைய கனவு வீடு அப்படின்னு அவங்க அதை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு.